ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வாழைப்பூ தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி உளுந்து சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இது கூட வாழைப்பூவையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு கைப்பிடி வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். இது கூட ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை போட்டுக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா மெலிசாக தோசை போட்டுக்கோங்க. வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த தோசை செஞ்சு தாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக மொறுமொறுன்னு நம்ம வாழைப்பூ தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட தேங்காய் சட்னி, எந்த சட்னி நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார்